Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப அப்படியே சிம்பிளா கேஷுவலா உட்காந்துருக்கேன் பிகாஸ் ஐ ஜஸ்ட் காட் ரெடி ஃபார் த டே அண்ட் ஐம் கோயிங் டு ஷேர் த டெய்லி எசென்ஷியல்ஸ் தட் ஆர் நீடட் பேசிக்கலா. அண்ட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் என்ன லைக் ஃப்ரம் பாத் கேர், பாடி கேர், ஹேர் கேர், ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் கொஞ்சமா நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு நல்ல ஒரு ஏர்லி ஸ்டார்ட்ல லைக் ரியலி வெரி ஏர்லி லைக் 6 மணி தான் ஆகுது லிட்ரலா. ஒரு ஏர்லி ஸ்டார்ட்டுக்கு நான் வந்துட்டு எப்படி என்னை பேம்பர் பண்ணி ரெடி பண்ணி உட்கார்றேன் அப்படின்றத வந்து ஐம் கோயிங் டு ஷோ இட் டு யூ. ஸோ இட்ஸ் அ பிஹைண்ட் த கேமரா ஒர்க் டே ஃபார் மீ. எனக்கு லேப்டாப்பில் தான் மோஸ்ட்டாக உட்கார போகிறேன். ஸோ நான் இன்னைக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணேன் என்னை எக்ஸ்டீரியராக பேம்பர் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் ஸ்கின் கேர் இன்னைக்கு. ஏன்னா ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரியும். பட் அதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு சார்ட் மை லிப்ஸ். அதை விட ட்ரையா இருக்கு. இப்போ நான் எங்கேயும் கிளம்பல, வீட்லயே தான் இருக்க போறேன். ஆர் ஃபிலிம் கூட எதுவும் பண்ண போறது இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு லிப் பாம் மட்டும் போட்டுப்பேன். பட் ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் லிப் டிண்ட். திஸ் இஸ் ஃப்ரம் மார்ஸ். இது வந்து ட்ரிப் லிப் மிஸ்ட் இன் ஷேட் ரோஸ்வுட் ட்ரிப். ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி வெரி பிக்மெண்டட், சூப்பர் லாங் லாஸ்டிங், நல்லா இருக்கு கலருமே. ஸோ இதை கொஞ்சமாக போட்டுப்போம். இட்ஸ் ஈவன் வெரி மாய்ஸ்சரைசிங் ஆன் த லிப்ஸ். ஐ தாட் கொஞ்சோண்டு போடலான்னு, பட் இட்ஸ் நாட் லுக்கிங் குட். ஸோ லிப்ஸ்டிக் மாதிரியே அப்ளை பண்ணிக்கிறேன். இட்ஸ் இன்டென்ஸ்லி பிக்மெண்டட் கைஸ். இந்த சாயம் வந்து இட் லாஸ்ட்ஸ் த ஹோல் டே வித்வுட் ட்ரைங் யுவர் லிப்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் லிப்ஸ்டிக் கூட போட்டுக்கலாம். அண்ட் ஆஸ் சூன் அஸ் என்னுடைய லிப்ஸ்டிக் ஃபில் பண்ணதுமே என்னுடைய வாய் சுற்றி இருக்க ஏரியா, என்னுடைய ஓவரால் ஸ்கின்னோட அந்த நிலமை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தேன். ஃபேஸ் வாஷ்க்கு இந்த ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் வாட்டர் பிரைட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருந்தேன். இது நல்லா ஸ்கின்னை கிளாரிஃபை பண்ணுது, க்ளீன் பண்ணுது, பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ட்ரையும் பண்ணுது. முக்கியமாக எனக்கு இந்த வாய் சுற்றி இருக்க ஏரியா கொஞ்சம் எக்ஸசிவாக ட்ரையாக இருக்கிற பட்சத்தில் இது இன்னுமே கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி விடுது. அப்பப்போ, எப்பயுமேன்னு சொல்ல மாட்டேன், அப்பப்போ. இன்னைக்கு இட்ஸ் நாட் டூயிங் தட் கிரேட். அதனால என் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு வேற எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டூ தி ஸ்கின் கேர். ஸோ ஸ்கின் கேர் ஃபஸ்ட்டு என்னோட முகத்தை வந்துட்டு நான் தண்ணி வச்சு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஆர்டினரியோட ஹைலரானிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை ஹைட்ரேஷனை முகத்தில் ரொம்ப நேரத்துக்கு லாக் பண்ணி வைக்கிறதுக்கு செம்மையாக உபயோகமாக இருக்கிற போகிற ஒரு சீரம். இது ஒரு பேஸ் சீரமாக இருக்க போகுது என் ஸ்கின்னுக்கு ரொம்ப நேரம் ஹைட்ரேஷனை லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இதுக்கு மேலே என்னுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்னி பிளமிஷஸ் சொல்ல மாட்டேன், சின்ன சின்ன ஜிட்ஸோட பிளமிஷஸ் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அகேன் இந்த ஆர்டினரியோட நைசினமைட் 10% அண்ட் ஜிங்க் 1% இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை ஸ்ட்ரென்த் வைட்டமின் அண்ட் மினரல் பேஸ்ட் ஃபார்முலா இருக்கக்கூடிய ஒரு சீரம் நான் அப்ளை பண்ணிக்க வரேன். பேசிக்லி இது ஒரு நைசினமைட் சீரம். இதுவும் உங்கள் ஸ்கின்ல வந்து லைட்டாக இருக்க போது, உட்காந்தது தெரிய போகிறது கிடையாது. ஸ்கின்னை ஓவராலாக ஸ்மூத் பண்ண போது, டெக்ஸ்சரை வந்து சரி பண்ண போது, ஓவரால் நல்ல குவாலிட்டி ஆக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு இந்த டெர்மகோவோட ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் இஸ் அ மஸ்ட். உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா மாய்ஸ்சரைசர் இட் இஸ். ஸோ இதையும் என்னுடைய முகத்தை போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து சன்ஸ்க்ரீன். நீங்கள் நைட்டு ஆர் ஈவினிங் டைம் ஸ்கின் கேர் பண்ண போகிறீங்கன்னா மட்டும்தான் சன்ஸ்க்ரீனை வந்துட்டு ஒமிட் பண்ண போகிறீங்க. ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு இன்றைக்கி நான் கான்ஷியஸ் கெமிஸ்டோட சன் ட்ரிங்க் ஹைப்ரிட் ஜெல் நான் கிரீசி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் SPF 50 அண்ட் PA 4+ ரேட்டிங் இருக்குது. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. உங்கள் ஸ்கின்னுக்கு போதுமான அளவு சன் ப்ரொடெக்ஷன் இது கொடுக்க போகுது. நீங்கள் ரொம்ப நேரம் வெயில் இருக்கீங்கன்னா யூ கேன் டாப் இட் அப். ஆனால் நான் அது யூஸ்வலாக பண்ண மாட்டேன். ஸோ ஸ்கின் கேர் இஸ் டன் அண்ட் ஐ வில் ஷோ யூ மை ஹேர் கேர் எசென்ஷியல் ஃபார் த டே. ஹேர் கேர் வந்து நான் நாளைக்கு தான் என்னுடைய ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு ஐ வில் டூ மை ஸ்கேல்ப் கேர் ரூட்டின் அண்ட் ஹேருக்கு கொஞ்சமாக சீரம். ஆல்ரெடி இட்ஸ் லுக்கிங் வெரி வெல் நரிஷ்ட் அண்ட் மாய்ஸ்சரைஸ் தான், பட் ஸ்டில் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கிறது வந்து எப்படி முகத்துக்கு வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ணிட்டோம் அது மாதிரி ஹேருக்கும் பாடிக்கும் எல்லாமே நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், ஒமிட் பண்ணாமல். ஸோ என்னுடைய ஸ்கேல்ப்புக்கு வந்து ஐ am using இந்த Bare Anatomy-யோட அட்வான்ஸ்ட் ஹேர் க்ரோத் சீரம். ஐ am absolutely loving this. உங்களுக்கு தெரியும், நான் நிறைய ரீசெண்ட் வீடியோஸில் இதை பற்றி நான் நிறையவே ஷேர் பண்ணிட்டேன். ஐ லவ் திஸ். ஆல்சோ ஐ கான்சென்ட்ரேட் திஸ் ஆன் மை ஹேர்லைன் ஏரியா. அண்ட் ஃபார் த லென்ஸ் நான் வந்துட்டு இந்த ட்ரெசமியோட கெரட்டின் ஸ்மூத் ஹேர் சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் கெமேலியா ஆயில் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஃப்ரிட்ஜை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அண்ட் மேனேஜபிள் ஹேர் ஆக்க போகுது உங்கள் முடிய. ஃபார் நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு pony it up with a scrunchie. என் முகம் செம்ம ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்குது. ஐ நோ வாட் த ப்ராப்ளம் இஸ். ஐ வாண்ட் மை ஐப்ரோஸ் டு பி டார்க். ஸோ அதை பண்ணிப்போம். இது ஒரு ஐப்ரோ கிட், பர்பிளோட இந்த ஐப்ரோ கிட் வச்சு ஐ எம் ஜஸ்ட் darkening my eyebrows and aha, wow, look at that difference, look at that contrast. I like this high contrast look on my face.
ஸோ அதனால I am darkening my eyebrows like so. Dun, 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 dun. Done. ஓகே, ஐ சேஞ்ச் அண்ட் என்னுடைய பாத் கேர் இன்னைக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றது சொல்லிடுறேன். பாத் கேருக்கு இன்னைக்கு பாடி வாஷ்ல ஐ யூஸ்ட் இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ட்ரீம் பிரைட் வேரியன்ட். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வேரியன்ட்ஸ் வாசனை கேட்டகரியில வரும்போது. இதனால அந்த ஒரு பெரி நோட்ஸோட நல்லா ஒரு டீப்பான சல்ட்ரியான வெனிலா வாசனையோட கிறிஸ்பி கிறிஸ்டலி வைப்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆல் த்ரூ த டேக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு வாசனை. பாடி ஸ்க்ரப்புக்கு அஃப்கோர்ஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி கெமிஸ்டர் பிளேயோட நேச்சுரல் ஏஜே இருக்கக்கூடிய எக்ஸ்போலிட்டிங் பாடி ஸ்க்ரப் நான் யூஸ் பண்ணேன். இது காஃபி அண்ட் ப்ரௌன் சுகர் இருக்கக்கூடியது ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸா இருக்கு இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல, ரீசெண்ட் மந்த்ஸ்ல. ஸோ இதுவும் இதுக்கப்புறம் நான் போடுற ஒரு டப்போட அண்டர்ஆர்ம் ரோலான்ஸ். பேசிக்கலா இந்த அண்டர்ஆர்ம் ரோலான் நான் மாத்திருக்க, பட் இதுக்கு முன்னாடி நான் ஒயிட் பிங்க் கலர் ஒன்று போட்டிருந்தேன். தட் வாஸ் ரியலி குட். அது வந்து டார்க் மார்க்ஸ் ஆர் பிக்மெண்டேஷன் கரெக்டர்னு ஒரு வேரியன்ட் வரும். நயசனமைட்லாம் இருக்கும் அதுல. அது என்னுடைய அண்டர்ஆர்ம் சிச்சுவேஷன் லைக் அந்த பிக்மெண்டேஷன் சிச்சுவேஷன் வந்து ஒரு கண்ட்ரோல் நிஜமாவே வச்சுக்கிச்சு. அது வந்து ஆப்வியஸாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ அது வந்து காலி. அதனால ஐ ஆம் யூசிங் இந்த டப்போட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வேரியன்ட். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு. இதுவும் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ நைஸ். வின்டர் டைம்க்கு இது அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டு குளிச்சதுக்கு அப்புறம் இந்த அண்டர்ஆர்ம் ரோலான் நான் போட்டுட்டேன். திஸ் இஸ் அ மஸ்ட் ஹேவ் கைஸ். ஓகேவா? நீங்க வந்து ஃபேன்சியான காஸ்ட்லியான பாடி வாஷஸ் பாடி ஸ்க்ரப்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் தயவு செஞ்சு உங்க ஸ்கின் கேர் ரூட்டின்ல பாடி கேர் ரூட்டின்ல இதை இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. இதுன்னு கிடையாது, யூ கேன் ஆல்சோ ஆப்ட் ஃபார் அதர் பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் லைக் நிவ்யா, அது ரெக்ஸான், அது இதெல்லாம். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு ஹாவ் அன் அண்டர்ஆர்ம் ரோல்-ஆன். நவ் கம்ஸ் மை ஃபேவரட் செக்ஷன் டு டாக் அபவுட் பாத் கேர் லேயரிங். இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வாசனை கேட்டகரிக்குள்ள போலான்ற மாதிரி நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லேயர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாடி லோஷன். ஐ சா திஸ். இது பல நாளாக என்னுடைய ஸ்டாஷ்ல வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. இது எவர் யூத்தோட பாடி லோஷன். இது ரெஜுமினேட்டிங் ஃப்ளோரா வேரியன்ட். இது நான் நடுவில் நிறைய யூஸ் பண்ணேன். பாதி பாட்டிலுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் மீதி இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஃபினிஷ் திஸ் அப். இது வந்து நல்ல ஒரு லைட் எக்ஸ்ட்ரீம் லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசிங் லோஷன். நல்லா இருக்கும். லைட்டான அந்த ஃப்ளாரல் நோட்ஸ் வந்துட்டு வாசனை உங்களுக்கு இது வந்து கொடுக்கும். இது லாங் லாஸ்டிங்கான வாசனை எதுவும் கொடுக்க போறது கிடையாது. பட் இட்ஸ் வெரி வெரி நரிஷிங் ஆன் த ஸ்கின். ரொம்ப பிடிச்ச ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப எக்ஸசிவா லைட் வெயிட்டா இருக்கும். சம்மர் டைம்க்கு இது ரொம்பவே அப்ராப்ரியேட்டா இருக்கும். பட் ஸ்டில் இது இருக்கே அப்படின்றதுனால நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் என்னுடைய ஸ்கின் வந்து அதுவும் முக்கியமா கால் ஏரியா அந்த டோ கிட்டலாம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். அதனால ஐ நீட் அ ப்ராப்பர் பாடி ஆயில். யூ கைஸ் நோ ஐ லவ் ப்ளம்மோட இந்த பாடி ஆயில். ஸோ இதில் வந்து நான் இன்னைக்கு ஹவாயன் ரூபா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான்ட்டு இல்லை, ஏதோ ஒன்று. பிகாஸ் எவ்ரி திங் ஒர்க்ஸ் த சேம். வாசனையில ஸ்பெசிஃபிக்கா டிஃபரன்ஸ் வந்து புதுசா இருக்கும் போது தான் அது தெரியும். ஒரு 1-2 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியாது. ஃபார் மை பாடி ஸ்ப்ரே டுடே ஐ யூஸ்ட் இந்த சாட்டின் ஸ்லிப்பர்ஸ் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா வேரியண்ட்டும் எப்பயுமே அவைலபிளா இருக்கும் அப்படின்றது கிடையாது. நிறைய டைம் நீங்க சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கவே முடியாது. அது வந்து சீசனலா தான் விடுவாங்க. அது அவைலபிளா இருக்கும்போது இருக்கும், இல்லைன்னா அது இருக்கவே இருக்காது, காணாம போயிடும். பட் ஜஸ்ட் ட்ரை. இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். இட்ஸ் வெரி நைஸ் லைட் டே டைம் அப்ராப்ரியேட் வாசனை. லைட்டா அந்த ஒரு மைல்டு ரோஸ் வாசனை, ஒரு மாதிரி ஃப்ளாரல் நோட்ஸ்ல தான் வரும். ரொம்ப மைல்டா இருக்கும். மைல்டா ஏரியா லைட்டா இருக்கிற மாதிரியான ஒரு டே டைம் வாசனை. இது ரொம்ப லாஸ்டும் ஆகாது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஏதாவது வாசனை வேணும்னா தி சாட்டின் ஸ்லிப்பர்ஸ் would be nice. And for my perfume today நான் நைக்காவோட இந்த பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது உங்ககிட்ட நான் காமிச்சது இல்லை நிறைய அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வேரியன்ட் லான்ச் ஆயிருந்த போது ஒரு 4 பெர்ஃப்யூம்ஸ் நான் வந்து பிக் பண்ணேன். முக்கியமாக இதனுடைய வாசனை நேம்ஸ்க்காக. ஏன்னா இதில் வந்து வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் அந்த மாதிரி ஏதோ 2 டெய்லர் பாட்டு நேம் வச்சு வரும். the one I have here is midnight passion. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்லி எனக்கு பேக்கேஜிங் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதனுடைய வாசனை அகெயின் ஒரு கிறிஸ்பி ஃப்ளாரல் பிங்க் பெப்பர் இருக்கக்கூடிய ஒரு மஸ்கி வாசனை மாதிரி தான். ஒரு டே டைம் அப்புறம் இது வந்து த்ரூ அவுட் த டே நீங்கள் போடலாம். நல்ல ஒரு ப்ராப்பர் பர்ஃப்யூமியான வாசனை. இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நல்ல அந்த ஒரு மஸ்க் அண்ட் பிங்க் பெப்பர் வெளியில் நல்லாவே எட்டி பார்ப்போம். ஐ ஆல்சோ லவ் த பேக்கேஜிங். இது ஒரு மாதிரி அந்த பிளாக் டு வைலட் கிரேடியன்ட் தெரிகிற மாதிரி. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் சி ஆன் கேமரா இந்த லைட்டில். பட் யா, எனக்கு இவங்களுடைய இந்த பேக்கேஜிங் ரொம்ப பிடிக்கும். நிறைய இது மாதிரி இருக்கும். லைக் வயலட்ல பிளாக் கிரேடியன்ட், பிளாக்ல ரெட் கிரேடியன்ட், பிளாக்ல கிரீன் கிரேடியன்ட், ஃபுல் பிளாக், அந்த மாதிரி இந்த 4 கலர்ஸ் தான் நான் வச்சிருக்கேன்.
ஸோ யா பெர்ஃப்யூம்க்கு இது நான் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் தட்ஸ் மை எசென்ஷியல்ஸ் ஃபார் த டே. ஸோ யா இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இங்கே நான் காமிச்ச ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.